நன்றி கலந்த வணக்கங்கள். ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கேன். நான் அப்பவே வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்க இத்தனை பேரை பார்க்கும் போது என் வலி வேதனை எல்லாமே ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் சின்னது. இந்திர கோயில் கும்பாபிஷேகம் இது 2வது கோயில். நான் இந்திர கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு தேனிக்கு போயிருந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஊருக்கு வர்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க இருக்க இளைஞர்கள்ட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன், மதுக்கு அடிமையாகாதீங்க. நம்ம சமுதாயம் இழப்பா மட்டும் சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த உயரத்துக்கும் போறதுக்கு நம்மளால முடியும். ஒற்றுமையா இருங்க. என் சமுதாயத்துல இல்லாத ஒண்ணு இன்னமும் நான் வருத்தப்படுறது அது ஒன்னே ஒண்ணுதான். தலைவர் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு, சமுதாய ஒற்றுமை அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா யாருமே அதுக்கு சரி வரல. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம சமுதாயத்தை கொண்டு போறதுக்கு சில சர்டன் கிரைட்டீரியா இருக்கும், தகுதி இருக்கு. யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க, நான் அவங்க கூட சேர்ந்து பயணிக்க தயார். என் சமுதாயத்தோட முன்னேற்றம் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நான் அப்பா அம்மா 2 பேரும் இழந்து 20 வருஷம் ஆயிட்டு. எங்க அம்மாவை இழந்து, அப்பாவை இழந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் எனக்கு என் சமுதாயம், ஏன்னா அந்த அளவுக்கு என் அப்பா சமுதாயத்தை நேசிச்சாரு. எந்த தலைவனும் நேசிக்கல எங்க தமிழ்நாட்டுல சமுதாயத்தை. பசுபதி பாண்டியன், ஜெசிந்தா, நீங்க நினைக்கலாம் அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க. எங்க அப்பா சமுதாயத்தை எவ்வளவு காதலிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபரை எங்க அம்மா காதலிச்சாங்கன்னா அவங்க எப்படி சமுதாயத்தை நேசிச்சிருப்பாங்கன்னு நாளடைவுலதான் எனக்கு தெரிஞ்சது. சொன்னாங்க அம்மா கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்க அம்மா வந்து உண்மையானே ஒரு சிங்க பெண்மணி தான். அப்படி ஒரு நபரை காதலித்து திருமணம் செய்து தன் உயிரையும் சமுதாயத்துக்கு தான் அர்ப்பணிச்சாங்களே தவிர குடும்பத்துக்கோ இல்ல. சமுதாயத்துக்கான அர்ப்பணிச்ச ஒரு தலைவி, சமுதாயத்துக்காண்டியே வாழ்க்கையே தொலைச்ச ஒரு தலைவர். 2 பேரும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இல்ல. என் அப்பா அம்மா இல்லைன்னு நான் வருத்தப்பட்டதை தாண்டி என் சமுதாயத்துக்கு நல்ல தலைமை இல்லை. உண்மையாவே அதுதான் எங்க அப்பா அம்மா கண்ட கனவு. பட்டியல் வெளியேற்றம் இன்னைக்கு நம்ம பெயர் மாற்றம் கிடைக்குமான்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சவங்களுக்கு நம்ம கிடைக்கும்னு காட்டியாச்சு. அடுத்து பட்டியல் வெளியேற்றம். அதுக்கு முதல் படி என்ன? ஒற்றுமை. தயவு செய்து ஒற்றுமையா இருங்க. அரசியல் பழகிக்கோங்க. என் சமுதாயத்துல இல்லாத ஒண்ணு நான் எல்லா இடத்துலயும் சொல்றது அதுதான். எப்படி முன்னேறணும்? அரசியல் ரீதியா முன்னேறுங்க, எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியா முன்னேறுங்க, படிங்க. சின்ன இடத்துல பிசியானா போதும், அதுவுமே ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஜாப் தான். இருந்தாலும் யூபிஎஸ்சி எழுதணும், சைரன் வச்ச கார்ல போகணும். தயவு செய்து என் சமுதாய இளைஞர்கள் ஆசைப்படுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் எந்த எல்லைக்கு போனாலும் அது உங்களோட வெற்றி தான். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துறையில சாதிக்கிறது வந்து என் சமுதாயத்தோட வெற்றியா தான் நான் பார்ப்பேன், என்னோட வெற்றியா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், என்னடா நம்மளை விமர்சனம் செய்யறாங்களே. நான் சொல்றேன், தலைவரோட பொண்ணுங்க, நான் தலைவர் ரத்தம் என்கிட்ட ஓடுது, தவறவே மாட்டேன். வலிய நேரடியா அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி எவ்வளவு கொடுமையானதுன்னு. உண்மையா சொல்றேன், என் சமுதாய இளைஞர்கள்ட்ட திரும்ப திரும்ப அருவாள் கொல்லும் அரசியல் வெல்லும் சொல்றதுக்கு ஒரே காரணம் தான், இழப்பு போதும். என் சமுதாயத்துல அடிக்க அடிதான் தீர்வு போதும். அந்த அடியை வாங்கி நான் குடும்பத்திலையும் நான் வந்திருக்கேன், இழப்பத்தை சந்திச்ச குடும்பத்திலையும் வந்திருக்கேன். அதனால 2 வழியும் நான் சைமல்டேனியஸா பார்த்துருக்கேன், மாறி மாறி. அம்மா வந்து ஒரு லாயரு. அம்மா 6 வயசு வரைக்கும் தான் என் கூட இருந்தாங்க. 6 வயசு வரைக்கும் 4 வயசு வரைக்கும் நான் திருச்சி கோர்ட்டு, மதுரை ஜெயிலு இப்படிதான் அலைஞ்சு அப்பா ஜெயிலில் இருந்தாரு. அப்ப வந்து என் வாழ்க்கை அப்படி போச்சு. அடுத்து 13 வருஷம் கழிச்சு ஒரு அப்பா அம்மா இல்லாத குடும்பம் என்ன வழி அனுபவிக்கணும் நேரடியா அனுபவிச்சு வந்த பொண்ணு நான். சரிங்களா? என் விமர்சனத்தெல்லாம் பெத்த அப்பா அம்மாவே எப்படி பார்க்க கூடாதோ நான் பார்த்துட்டேன். இனிமேல் இந்த விமர்சனம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களை பார்க்கும்போது அது மறைஞ்சே போயிடும். என் வழியே கிடையாது. உண்மையா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போறது வந்து நான் உயரத்துக்கு போகணும், பதவி. என் அப்பா சேர்த்து வச்ச சொத்து நீங்க என்கிட்ட மட்டும்தான் உங்களால கேட்க முடியும். வேற யார்கிட்ட போய் மற்ற தலைவர்கிட்ட போய் கேட்க முடியும்?
முடியுமா? எப்படி இந்த சொத்து சம்பாதிச்சேன்னு கேட்க முடியுமா? நான் தைரியமா எந்த மேடையிலையும் சொல்ல முடியும். பசுபதி பாண்டியன் பேரிலோ, பசுபதி பாண்டியன் சகோதர பேரிலோ ₹1 இருந்தா நீ காட்டு, நான் என்னன்னா செஞ்சுக்கிறேன். அதுதான் உண்மை. என் தலைவன் அப்படிப்பட்ட தலைவன். ஏன்னா அப்படி என்கிட்ட கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சொல்லுவேன் சுயசாதி பற்று பிறசாதி நட்புன்னு. அக்கா வந்து பயந்துட்டு பேச, நான் அனுபவிச்சு நான் வாழ்க்கையில எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கு. எல்லாரோட நல்ல குணத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. போட்டி போடுங்க. எதுல போட்டி போடணுமோ அது. அரசியல்ல போட்டி போடுங்க, பதவி கேளுங்க, அரசியல் கட்சியில உங்க ஆளுமையை காட்டுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க நல்லது செய்யுங்க. கவுன்சிலர் ஆகணும், பிரசிடென்ட் எவ்வளவோ இருக்கு. இன்னமும் எவனோட சுயநலத்துக்காண்டி ஏன் சமுதாய இளைஞர்களை நான் சீரழிக்க விரும்பல. அதுதான் உண்மை. இப்ப வரைக்கும் இருக்கிற தலைவர்கள் யாரையாவது நீங்க கேட்க முடியுமா? எப்படி நீ சொத்து சம்பாதிச்சேன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு உரிமை என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட தலைவனோட வாரிசு, உங்களுக்காண்டி உயிர் போன என் தலைவனோட வாரிசு தான். வேற யார்ட்டையும் உங்களால கேட்க முடியாது. நீங்க என்ன என்னன்னாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்கிட்ட உரிமை இருக்கு. என்னனாலும் கேட்கலாம். அக்கா இப்படி எல்லாம் பேசுறாதீங்கன்னு சத்தியமா நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒரு இழப்புல நான் உட்காரும் போது அது எவ்வளவு வலிக்கும்னு மற்றவங்களுக்கு தெரியல. அன்னைக்கு சிக்னல் கணேசப்பா வீட்டுக்கு போனேன். அந்த குடும்பத்துல வளர்ந்த வாரிசுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வலி. இன்னைக்கு என் சமுதாயத்துல திரும்ப திரும்ப போதைக்கு அடிமையாதீங்கன்னு ஏன் சொல்றேன்? நீங்க அந்த ஒரு நிமிஷத்துல செய்யற செயல் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிச்சிடும். அது உங்களோட மட்டும் போறது இல்ல. நல்லா படிங்க, அரசியல் கத்துக்கோங்க. எவ்வளவோ இருக்கு வெளி உலகம். இன்னமும் டிஷர்ட் அடிக்கிறதுலயோ போஸ்டர் அடிக்கிறதுலயோ நம்ம சமுதாயம் வளராது. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் சைரன் வச்ச கார்ல போனா அது என் சமுதாயத்தோட வளர்ச்சி. அமைச்சர் ஆகுறீங்களா, அது என் சமுதாயத்தோட வளர்ச்சி. எம்எல்ஏ ஆகுறீங்களா, அது என் சமுதாயத்தோட வளர்ச்சி. ஏன் அண்ணன் தம்பி வளர்றாங்க தான் நான் நினைப்பேனே தவிர யாரோன்னு நான் நினைக்க மாட்டேன். அதனால இப்ப 1000 பேர் எனக்கு என்ன தகுதி? என்னை விட இந்த சமுதாயத்துல யாருக்கு இந்த சமுதாயத்தை வழி நடத்த தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அவங்க பின்னாடி செல்ல தயார். எந்த சூழ்நிலையும் நான் அவங்க பின்னாடி சொல்லுங்க. இந்த சமுதாயத்தை வழி நடத்த சர்டன் கிரைட்டீரியா இருக்கும். குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், சர்டன் கிரைட்டீரியா இருக்கும். இந்த சமுதாயத்துல யார்கிட்ட எல்லா கிரைட்டீரியாவும் இருக்குன்னு சொல்லுங்க. டெஃபினட்டா நான் உங்க பின்னாடி நான் போறதுக்கு தயார். ஏன்னா நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு இல்லாத உரிமை இந்த சமுதாயத்துக்கு மேல யாருக்கும் இருக்காது. நம்ம பட்டியல் வெளியேற்றோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து பட்டியல் வெளியேற்றம் பெற முடியலன்னா இந்த சமுதாயத்துல எந்த தலைவனாலும் பெற முடியாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் எந்த இடத்துல எழுதி கொடுப்பேன். பசுபதி சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் சார்ந்து ஒரு கூட்டம் பட்டியல் வெளியேற்றம் வெல்ல முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எந்த ஜாதி தலைவனாலும் வெல்ல முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 1000 பேர் பேசலாம் பட்டியல் வெளியேற்றம் பேர் மாற்றம். அதுக்கு அதோட தந்தை என்னைக்குமே மாவீரன் பசுபதி பாண்டியன் மட்டும்தான். அதை நீங்க மறந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். எல்லாரும் ஒற்றுமையா இருங்க.